வணக்கம் நண்பர்களே, நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஆட்டோ சம்மந்தப்பட்ட வீடியோ தான் அப்லோட் பண்ணுறோம். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாகவே ஆட்டோ சம்மந்தப்பட்ட வீடியோ தான் அப்லோட் பண்ணுறோம். நம்ம சேனல் டெய்லி காலையில் 7 மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணிவிடுவோம். நீங்கள் மறக்காமல் பார்த்துக்குங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த BS6 BS4 அதை பற்றிலாம் வீடியோ போட்டுருந்தோம். ஒரு நண்பர் நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தார். ஃபஸ்ட்டு BS4 BS6 BS2னா அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால தான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பிஎஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாரத் ஸ்டேஜ் எமிஷன் ஸ்டாண்டர்ட். அதுதான் பிஎஸ்ன்னு சிம்பிளாக சுருக்கமாக சொல்கிறாங்க. பிஎஸ்னால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வண்டி ரெடி பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து அதை செக் பண்ணுவாங்க. அதை செக் பண்ணிட்டு வண்டியில் எமிஷன்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு வண்டியை செக் பண்ணிட்டு அவங்க ஒரு அப்ரூவ் கொடுப்பாங்க. அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டியே சேல்ஸுக்கு வரும். இதுதான் அவங்களோட வேலை. இதில் பார்த்திங்கன்னா BS2 வந்து 2000லேருந்து 2005 வரைக்கும் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா 2005லேருந்து 2010 வரைக்கும் BS3 இருந்துச்சு. அதுமாதிரி பார்த்திங்கன்னா 2010லேருந்து 2020 வரைக்கும் BS4 இருந்துச்சு, மார்ச் மாதம் வரைக்கும். இப்போ கரண்டில் வந்து BS6 போயிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் BS4 வண்டியை புதுசாக வாங்க முடியாது. பழசில் செகண்ட் ஹேண்டில் வேணால் வாங்கிக்கலாம். நீங்கள் புதுசாக போய் வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறீங்கன்னா BS6 தான் எடுக்கணும். அதுமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ BS6 வந்தது வந்து பார்த்திங்கன்னா எந்த இன்ஜினுக்கு பிரச்சனை பார்த்திங்கன்னா டீசல் இன்ஜினுக்கு தான். பெட்ரோல் இன்ஜினுக்கான செலவை விட டீசல் இன்ஜினுக்கு அப்படியே ரொம்ப அதிகமாகிட்டு. நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும், BS4லாம் வந்து டீசல் ஆட்டோ அவே ஆட்டோலலாம் பார்த்திங்கன்னா நார்மல் இன்ஜினு, ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனையும் நம்மளே பார்த்துக்கலாம். ஆனால் BS6 அப்படி கிடையாது. டீசல் இன்ஜினை சொல்கிறேன். ஃபுல்லாகவே அந்த இதே வேறு ஏகப்பட்ட சென்சார் வச்சு இன்ஜினே வேறு மாதிரி இருக்குது. ஆனால் பெட்ரோல் இன்ஜின் அப்படி கிடையாது. ஒரு சில சென்சார் எக்ஸ்ட்ரா வச்சு இந்த சைலன்சரில் அந்த கன்வெர்ட்டர், கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி போட்டாங்க. அதனால் பெட்ரோல் இன்ஜினுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டீசல் இன்ஜினுக்கு தான் ரொம்ப பெரிய பாதிப்பு. இப்போ மெயினாக BS6 எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த பொல்யூஷனை குறைக்கிறதுக்காக தான். மெயினாகவே அதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் கான்செப்ட்டு. BSன்றது அது அவங்களோட வேலை தான், பொல்யூஷனை குறைக்கிறது தான். அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ பெட்ரோல் இன்ஜினோட டீசல் இன்ஜினுக்கான பொல்யூஷன் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா பெட்ரோல் இன்ஜினில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஈஸியாக அதோட பொல்யூஷன் வருது, அந்த எரியும் போது வர பொல்யூஷன் வந்து ரொம்ப கம்மி தான். அதனால அதுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ஈஸியாக இன்ஜின் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் டீசல் இன்ஜின் அப்படி கிடையாது, ஏகப்பட்ட பிரச்சனை அதில். அதனால தான் இவ்வளோ சென்சார்ஸ் கொடுத்து கரெக்டான அளவு டீசல் உள்ளே போகிற மாதிரியும், டீசலை வந்து கரெக்டான அளவு அதாவது எரிஞ்சு புகை வெளில வர மாதிரியும். அதுமாரி இன்னொன்று தெரிஞ்சுங்க, நம்ம இன்ஜினுக்கு தான் ஆயில் ஊற்றிருப்போம், ஆனால் சைலன்சர்லாம் ஆயில் ஊற்றுற மாரி இன்ஜின்லாம் இருக்குது. அதுதான் அந்த ஆட் ப்ளூ டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அதை பற்றிலாம் நம்ம பிறகு வீடியோ போடுறேன். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, அடுத்த வீடியோவில் நம்ம BS6 பற்றி இன்னும் தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.